சென்னை இன்னைக்கு இந்த சீசன் ஸ்ட்ரெயிட்டாகவே முடிஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோதான், முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்ற மாதிரி தோனி அவர்கள் இந்த சீசனோட ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்ற ரூமர்ஸ் தான் இப்போ நிறையவே பரவிட்டு இருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜிடியோட வந்து அகமதாபாத்தில் வந்து மேட்ச் நடக்க இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ஸ்டேடியத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச் நடக்க இருக்கு. அதில் வந்து டெஃபினெட்லி நாட் வந்து சொல்ல மாட்டார், கண்டிப்பாக வந்து இது போயிடுவார் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிளம்பிங்காக ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, ஆக்ஷன்லேயே நாங்கள் தப்பு பண்ணிட்டாங்க, நாங்களே ஏற்றுக்கிறோங்க, நாங்கள் போயிடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. தோனி அவர்கள் நேற்று பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை இருந்தால் வந்து சரி பண்ணலாம், டீம் ஃபுல்லாகவே பிரச்சனையாக இருந்தால் நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹார்ஷாக மனம் நொந்து பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படி எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் சியாம். சிஎஸ்கே அணிக்கு தான் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்லாம் வந்து வெளியில் வந்து கழுவியெல்லாம் ஊற்றிட்டு இருக்கேன். நீங்கள்லாம் சத்தியமாக லாயல் ஃபேன்ஸே கிடையவே கிடையாது. ஏன்னா ஒருத்தர் 18 வருஷமாக தோத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஈசாலா கப் நமதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. 18 வருஷமாக ஒரு டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இல்லைங்க தோனி ரிட்டையர் ஆகணும், தோனி போகணும், அவர் இருக்க வரைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வந்து அவர் வந்து கிரிட்டிசிசம் வந்து பண்ணாதீங்க. அவருக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்கே அணியை இயங்குது அப்படின்னே சொல்லலாம். அவர் எடுத்து வச்சுட்டு போனீங்கன்னா ஒரு பைய கூட சிஎஸ்கேக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டான். அதனால் அவரை வந்து திட்டாதீங்க. இது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து கையில் தான் இருந்துச்சு. ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சா பல தப்பு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி பண்ணுறாங்க. டெவல் பிரேவிஸ் வந்தது ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அப்பா வந்துட்டாரா வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவரே நீங்கள் ஆயுஷ் மாத்ரேயோட பேட்டிங் மட்டும் எடுத்து பாருங்களேன், யூனிக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். அவங்க மட்டும் வேற ஏதோ ஒரு பிச்சில் ஆடின மாதிரி இருக்கும். அப்படியே ஜடேஜா, சிவம் துவே வந்து கூட ஆடினதெல்லாம் பாருங்களேன், இவங்க வேற ஏதோ ட்ராக்ல ஆடுறாங்க போல இருக்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கே ஏற்படுது. பவுலிங்கை பொறுத்தவரை பார்த்தா 100 ஒரு ட்ராக்ல போடுறாரு, 10 ரானா ஒரு ட்ராக்ல போடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ராஸ் மட்டும் 15 எக்ஸ்ட்ராஸ் இது கொடுத்துருக்காங்க. தோனி சொன்னார் ஒரு 15-20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தோம் அப்படின்னா ஜெயிச்சிருப்பார் அப்படின்னாங்க. நீங்கள் 15 ரன் வந்து கொடுக்காம இருந்திருந்தா ஜெயிச்சிருப்பீங்க. 155 அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டார்கெட்டாக வந்து செட் பண்ணால் யாராக இருந்தாலும் அடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு அவரே சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு நாங்கள் பேட் பண்ணும்போது பால் நல்லா வந்துச்சு, சூப்பராக பேட்டிங் பண்ணியிருக்கோம், ஆனால் நாங்கள் தவறு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. செகண்ட் பேட்டிங்கும் எங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருந்துச்சு, அப்படி இருந்துமே நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சன்ரைசர்ஸ்க்கு இந்த சீசன் வந்து ரொம்ப சுமாராக போகுது, அமையவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க கூட உங்களுக்கெல்லாம் வந்து ஃபைட் பண்ண முடியலை அப்படின்னா எந்த மாதிரி டீமை நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவராலாக பார்க்கும்போது அவங்க என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் பிளேயில் கொண்டு வந்து ஜடேஜாவை வந்து இறக்கி விட்றாங்க. பவர் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆவரேஜில் நீங்கள் தயவு செஞ்சு எடுத்து பாருங்கள். 18 சீசனாக வந்து அவர் ஆடிட்டு இருக்காரு. ராஜஸ்தானில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 சீசனாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆடிட்டு இருக்காரு. பவர் பிளேலாம் அவர் வந்து நம்ம பார்த்ததே இல்லை. கடைசியில் ஒரு 7வது 8வது இறங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன் 30 ரன்னுக்குள்ளே ஜெயிக்கணும், ஒரு 4 ஓவர் இருக்குது அப்படின்னா அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தோனி அவர்களோ யாரோ ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து அடித்து கொடுத்தாங்க அப்படின்னா இவரால் முடிஞ்சதை வந்து பண்ணுவார். ஒரு சீசன் 4 அடித்து ஜெயிக்க வச்சிட்டார் அப்படின்றதுக்காண்டி பார்த்தீங்கன்னா என்ன எப்போது வந்து அவரே நம்பிட்டு இருக்க முடியாது. சொல்லப்போனால் வந்து அவரோட காலங்கள்லாம் முடிந்து போச்சு. அவருக்கு 35 வயசு ப்ளஸ் ஆயிடுச்சு. அவரை கொண்டு நீங்கள் பவர் பிளேயில் இறக்கி விட்டீங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓப்பனிங் வந்து ஷேக் ரஷீதையும் ஆயுஷ் மாத்ரேயும் இறக்கணும், சூப்பரான மூவ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து டெவல் பிரேவிஸ் மட்டும் இறக்கிருந்தீங்க, பவர் பிளேயில் இறக்கிருந்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 6 அடிச்சார், இன்னும் ஒரு 5 6 எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பாரு, இன்னும் ஒரு 4-4 எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பார். ஏன்னா பவர் பிளேயில் கவர்ஸ்குள்ளே தான் எல்லாருமே இருப்பாங்க, வெளியில் வந்து நிற்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது வேற லெவலில் ரன் தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணாங்க. டெவல் பிரைஸை எடுத்துட்டு வந்தது நைஸ் ட்ரை, அதுக்கப்புறம் தீபக் கூட கொண்டது டோன்ட் ட்ரை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே வந்து தவறான முடிவு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திரும்பி வந்து அன்குல் கம்போஜ்க்கும் கலீலுக்கு வந்து சூப்பராக ஓவர் கொடுத்தாங்க. பவர் பிளேலே வந்து 100க்கு ஓவர் கொடுத்தாங்க. திரும்ப 10 ரானா பார்த்தீங்கன்னா அவர் ஃபார்ம்லே இல்லை. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், SA20 பார்த்தீங்கன்னா தலைமை வேற லெவலில் ஃபார்மில் இருந்ததுனால நீ ஆடவே வேணாம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமேட்டு தான் வந்து ஐபிஎல்க்கு அவர் வந்திருக்காரு. அவரை நீங்கள் பல கோடி போட்டு ரீட்டைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பிரோஜனமும் இல்லை. பிளம்பிங் சொன்ன மாதிரி ஆக்ஷன் லைன் வந்து நீங்கள் தவற விட்டுட்டீங்க. நீங்கள் வந்து மிகப்பெரிய பண்ண தப்பு என்ன தெரியுமா, திரிபாதி, தீபக் கூடா, டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, அஸ்வின் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு மட்டும் ஒரு 40 கோடி ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தோன்னா ஏகப்பட்ட தவறுகள் பண்ணி கோடி கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. விஜய் சங்கர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய இது ஓவராலாக கூட்டினாவே பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 கோடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிச்சமாயிருக்கும். ஒரு 70 கோடி நீங்கள் வச்சுக்கோங்களேன். வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அழகாகவே நீங்கள் வந்து ஒரு KL ராகுல் வந்து 18 கோடி வரைக்குமே நீங்கள் போயிருக்கலாம். நேகல் வதேராக்க 4 கோடிக்கு மேலே நீங்கள் போகலாம். அவரை நீங்கள் ரிட்டையர் பண்ணியிருக்கலாம். ஜித்தேஷ் சர்மா இந்த மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்க. இப்போ ரஹானே கூட எடுத்திருக்கலாம். ஃபாப் டூ ப்ளஸ் நான் முன்னாடியே ஒரு
வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு கன் பிளேயிங் 11 எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து 100 எடுத்திருக்கிறனால நல்லாவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். கண்டிப்பாக அழகாகவே போயிருந்திருக்கலாம். ஆனால் எல்லாத்தையுமே தவற விட்டுட்டு இப்போ வந்து தோனி காரணம் இல்லைப்பா அது காரணம் இது காரணம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. தோனி சொன்ன மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் வந்து தவிர்த்து வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம். எல்லாமே பிரச்சனையாக இருக்குன்னா என்ன பண்ணுறது? ஓப்பனிங் பிரச்சனையாக இருந்துச்சு, சரி அதை மாற்றினாங்க. மிடில் ஆர்டர் பிரச்சனையாச்சு, சரி அதுக்காக ஜடேஜாவை தேவையில்லாமல் கூப்பிட்டு வந்து டெவல் பிரேவிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பவர் பிளே ரன் அதிகமாக லீக் ஆச்சு, அதையுமே வந்து ஓட்டைகள்லாம் அடைச்சாங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ டெத்தில் வந்து பத்திரான ஓவர் கிழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமையில தான் இப்போ இருக்காங்க. இன்னமும் சில பேர்லாம் அரித்மெட்டிக் கால்குலேட் போட்டு பார்த்தா இவங்கெல்லாம் தோத்தா நம்ம உள்ள போலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சிஎஸ்கே ஃபேன்ஸ் உங்களுக்கே நல்லாவே தெரியும், அதுக்கெல்லாம் வந்து 1% கூட வாய்ப்பு இல்லை. இந்த சீசன் என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே மட்டும் வெளியில போட, என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் வெளில போயிடுச்சுன்னு சொல்லுவேன். கேகேஆர், ஆர்ஆர், எல்எஸ்சி இவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த எல்லா டீம்லேயும் பாருங்களேன் ஏதாச்சும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். எல்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 3 பேட்டிங்கை தவிர பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பிரச்சனை இருக்கும். ஆர்ஆரில் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி பிரச்சனையில் ஆரம்பித்து தொடர்ந்து 3 மேட்சா ஒரே மாதிரி தோக்குறாங்க. கேகேஆர்ல 111 கூட பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு. டிகாக்க மாத்துறாங்க, குர்பாஸை கொண்டு வராங்க, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி வந்து எஸ்ஆர்ஹெச் சொல்லவே தேவையில்ல, பேட்டிங் மட்டும்தான் இது. இப்போ பவுலிங் ஏதோ ஓரளவு செட் பண்ணி கொண்டு வராங்க. கண்ணு போன பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி ஒரு பிரோஜனம் இல்லைன்னு சொல்லி நம்ம நல்லாவே தெரியும். அதே மாதிரி பார்க்கும்போது சிஎஸ்கேல பல பிரச்சனைகள், இந்த 4-5 டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. மற்ற டீம்லாம் பார்க்கும்போது சாலிடாக வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை இருக்காங்க. டெல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேட்டிங் நல்லா இருக்கு, ஸ்டார்க் பவுலிங்கும் நல்லா இருக்கு. இப்போ மும்பை எடுத்துக்கிட்டோன்னா ஓப்பனிங் நல்லா இருக்கு, மிடில் ஆர்டர் நல்லா இருக்கு, டெத் லைன் நல்லா இருக்கு, பவர் பிளே இந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு. அந்த மாதிரி டிசி, ஜிடி, இந்த மாதிரி பஞ்சாப், இந்த மாதிரி ஏகப்பட்ட அணிகள் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி, இந்த மாதிரி எல்லா அணிகளும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள யாராச்சும் ஒரு ஆள் தான் வந்து டாப் 4 இல்லை டாப் 5 போக முடியும். இவங்க வேணா இப்படி பண்ணிக்கலாம், நாடு அந்த மேலே இருக்க 5 வந்து அப்படியே ஒதுக்கி வச்சுரு, கீழே இருக்க 5 இருக்குல்ல அதில் யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் வரோம், அதில் யார் லாஸ்ட் வரோம் அப்படின்னு வேணா போட்டி போடலாமே ஒழிய நாங்கள் வந்து பிளே ஆஃப் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், கேகேஆர், எல்எஸ்சி, இந்த ஆர்ஆர் இந்த மாதிரி அணிகளுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு என்பது குறைவு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஃபுல்லாகவே வந்து சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக விளையாண்டாங்க. இந்த மாதிரி அவங்க விளையாண்டதே இல்லை. ஹோம்லேயே கிட்டத்தட்ட 3-4 தோல்விக்கு மேலே ஆயிடுச்சு. அதே போனாலுமே தோக்குறாங்க. இதுக்கு மேலே தோக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறமேட்டு அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்க தான் போகணும். நான் முன்னாடியே ஒரு ஸ்குவாட் சொல்லியிருந்தேன், அதை மீண்டும் சொல்கிறதுக்காக நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா டெவல் பிரேவிஸை நீங்கள் தைரியமாக இறக்கி விடலாம். அப்படி இல்லையா ஓப்பனிங் வந்து ஷேக் ரஷீத்தையும் நம்ம ஆயுஷ் மாதிரியும் இறக்கி விட, நல்ல 1 டவுன் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா டெவல் பிரேவிஸை இறக்கி விடுங்க. நல்ல ரன்ஸ் பவர் பிளேலே வந்தார் அப்படின்னா நல்ல ரன் தேத்தி கொடுப்பாரு. அதன் பிறகு நீங்கள் சிவம் துபே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் கொண்டு வருவாங்க, ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா ஆடுவார், அவரை கொண்டு வரலாம். அப்புறம் வன்ஷ் பேடி வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஸ்லையும் சரி வந்து டொமஸ்டிக்கில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாரு, அவரை நீங்கள் கொண்டு வரலாம். அப்படி பார்க்கும்போது பேட்டிங் சூப்பராகவே இருக்குது. ஜேமி ஓர்டனுக்கு வந்து நீங்கள் சாம் கரன் பலாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஓவர் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. கிளிது சாம் கரனுக்கு அதே நிலைமையாக தான் ஆகுது. சாம் கரன் பேட்டிங் இல்லை, பவுலிங் இல்லை. அப்படி இருக்கும்போது ஜேமி ஓட்டன் நல்ல ஒரு ஹிட்டராக பயன்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவரை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவர் 3-4 6 அடிச்சானாவே பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ரன்கள் வந்து தேத்திடலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு ஜடேஜா அவர்கள், தோனி அவர்கள் வந்தார் அப்படின்னா 7-8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பேட்டிங் இருக்கும். ஓப்பனிங்கில் வந்து பவர் பிளேயில் போகிறது கலிலும் ஏகேவும் போட்டாங்க அப்படின்னா செமையை கட்டுப்படுத்துவாங்க. அங்கேயே நீங்கள் இந்த மேட்ச்சில் கொண்டு வந்தாமல் 100 கொண்டு வரலாம். நான் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மேட்ச் வச்சுட்டு எல்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே போட்டுறாரு. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் மும்பைக்கு அகைன்ஸ்டாக செம்மையாக போட்டார். அவரை ஒரு மேட்ச் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஸ்பின்னர்ஸ் இன்னொன்று வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சிவம் துபேக்கு ஒரு 2-3 ஓவர் கொடுத்து ஓட்ட பாருங்கள். இல்லை டெவல் பிரேவிஸ்க்கும் ஓவர் கொடுத்து ஓட்ட பாருங்கள். இல்லைப்பா எனக்கு இன்னொரு ஸ்பின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்ரேயஸ் கோபால் வந்து அவைலபிளாக இருக்கார், அவரை கொண்டு வரலாம். இல்லை ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ராமகிருஷ்ணா கௌஷா இருக்கட்டும், இந்த மாதிரி யங்ஸ்டர் வாய்ப்பு கொடுத்து பார்த்தீங்கன்னா டீமை இன்னுமே வலுப்படுத்த பார்த்தீங்கன்னா அடுத்த சீசனுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்த சீசன் இப்படியே இருந்தாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய மாற்றங்கள், நிறைய பேர் ரிலீஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து ஃபேன்ஸை மகிழ்விக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஆட போறாங்க. தல தோனி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு? ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஃபேர்வெல் வச்சு எல்லாம் ஜெயிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஆள் கிடையாது. சரிப்பா நம்மளுக்கு பெயர்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு வழிவிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் தான். என்ன வேணால் நடக்கலாம். இந்த சீசனோட போகிறதுனால
வேணாலும் போகலாம். இல்லை மேபி வந்து அவரோட மனசு தான் 10 மாதங்கள் இருக்குது அடுத்த சீசனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன வேணால் நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தலை அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் தலை என்ன முடிவு எடுப்பான்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அடுத்தடுத்த போட்டிகளில் வந்து ஜெயிக்கிறதுக்காக என்ன பண்ணுமோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.